எந்த டிவைஸ் அடுத்து மீடியா ஸ்க்ரீனு தென் என்ன டிவைஸோட லென்த் அப்படின்னு மினிமம் வித்து 450 பிக்சல் and பிக்சல் அப்படின்னு வைக்கிறேன். இதுக்குள்ளார ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓகே. ஸோ மொத்தம் 3 செக்ஷன் இருக்கு. ஸோ 3 செக்ஷனையும் ஒரே டைமில் பார்க்க தேவை. இதை ஹைட் பண்ணுங்க. இதை ஹைட் பண்ணுங்க. இப்போ இது மட்டும் இருக்கும். ஸோ 480ல் எனக்கு இது எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணால் ஓகே தான். ஓகேவா? நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இது ப்ளஸ் இங்கே ஒரு ஐகான் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு இந்த கெட் ஸ்டார்டட் அண்ட் ஹோம் இது ரெண்டுமே தேவையில்லை. இந்த யூஎல் மெனுஸில் போயிட்டு நன்மை அப்படின்னு எனக்கு அது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு எனக்கு இதுவும் தேவையில்லை, இந்த பட்டனும் தேவையில்லை. டிஸ்பிளே நன்மை. நெக்ஸ்ட்டு இந்த கண்டென்ட் வந்து லோகோ வந்து இவ்வளோ பெருசு தேவையில்லை. ஹெட்டரையும் குறைச்சிக்கிறேன். இது இவ்வளோ விஷயம் சேஞ்ச் பண்ணால் எனக்கு இங்கே வரும். எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே அந்த லிஸ்ட் ஒரு பார் ஐக்கான் வந்து வரணும். இங்கே ஒரு ஐக்கான் வரணும். ஏன்னா அதை கிளிக் பண்ணால் தான் அந்த மெனுஸ் எல்லாம் காட்டும். ஸோ இவ்வளோ விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஹெட்டரில் ஹைட்டு கம்மி பண்ணியிருக்கேன். ஹெட்டரில் ஹைட் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணமோ அதெல்லாம் எடுத்து இந்த மீடியா குரூப்பில் செட் பண்ணுற வேண்டியதான். ஹெட்டரு ப்ளஸ் லோகோவில் ஃபாண்ட் சைஸ் தென் இது மொத்தமாக காப்பி பண்ணிக்கோங்க. எதை சேஞ்ச் பண்ணமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. வேற மெனுஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். மெனுஸ் டிஸ்பிளே மெனுஸ் மட்டுமா அப்படின்னு பார்த்தா பட்டனும் தேவையில்லைன்னா சொல்லியிருக்கு. ஸோ கமா போட்டு மெனுஸு கமா பிடிஎன் இப்படி போட்டால் ஒர்க் ஆகாது. என்ன செய்யணும்னா டாட் வச்சாதான் அதுக்கு கிளாஸ் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? இந்த 3 இது தேவையில்லைன்னு சொல்லி வேறு எதாவது சேஞ்ச் பண்ணணுமா? அவ்வளோதான். ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுப்போம். கரெக்டாக வந்துடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணாலும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம மீடியா குறியில் இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகணும். $600க்குமே இப்படி வருது. 601க்கு அது போயிடும். அது நம்ம திரும்பவும் போய் அதுக்குன்னு எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் ரொம்ப பார்த்துக்கணும். இது கரெக்டாக வந்துடுச்சு. பெரிய டிவைஸ் பார்த்தீங்க டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகே, ஸ்மால் டிவைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். 480 இது கரெக்டாக வந்துடுச்சு.
இப்போ இந்த செக்ஷன் ஓவர். இதில் எனக்கு ஐகான் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. ஓகேங்களா, அந்த ஐகானை எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம். ஐகானை எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம். ஐகான் ஐகானை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து வச்சேன். ஓகே 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 மேலே வச்சா இது ஆகும். ஓகேவா, அதனால கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ எப்படி எடுத்துகிட்டு போவோம், இங்கே இருந்து எனக்கு இது வரணும். ஓகே, எனக்கு இந்த பெரிய டிவைஸில் இது தேவையே கிடையாது. அதனால் என்ன செய்யலாம், தேவையே இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், டிஸ்பிளே FA bars. இந்த FA bars பெரிய டிவைஸில் தேவை கிடையாது. பெரிய டிவைஸில் தேவை கிடையாதுன்னா இந்த இடத்துல வந்து கோடிங் எழுதக்கூடாது. ஓகேவா, இந்த இடத்துல தான் எழுதணும். மீடியா குறிக்கு மேலே தான். ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே நன்னு கொடுத்தோன்னா போகலன்னா இந்த ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அப்படின்னா சம்திங் நம்மளுடைய கிளாஸ் இங்கேயோ ஓவர் ரைட், அவங்களுடைய இதில் ஓவர் ரைட் ஆகுது. இதை நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கொடுக்கணும். அதாவது நம்மளுடைய விஷயத்த அது எடுத்துக்கல அப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காங்க, ஆல் மீன் CSS அப்படின்னு சொல்லிட்டு. இது டிஃபால்ட்டாக எல்லா ப்ரௌசர்லையும் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கண்டிஷன் தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போகணும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி எது எழுதியிருந்தாலும் இன்லைன் பிளாக்னு எழுதியிருக்காங்க, அது தேவையில்லை, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கான கமெண்ட் தான் இது இம்பார்ட்டன்ட். யாரோ டவுட் கேட்டிருந்தாங்க, தர்ஷினி நீங்க தானே கேட்டீங்க, தர்ஷினியான்னு தெரியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா, FA bars இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சப்போஸ் நம்மளுடைய இது ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி எழுதும். ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ 480க்கு வரணும். 480க்கு அது தெரியுது.
ஓகேவா 480க்கு இந்த இதெல்லாம் எழுதிட்டு ரைட்ல இருந்து டாப்ல இருந்து தென் இதனுடைய ஃபாண்ட் சைஸை சேர்க்கலாம். இது வரைக்கும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே இதை எடுத்துட்டு போயிட்டு FA bars அந்த CSSக்கு நம்ம இங்க கொடுக்கணும். பெரிய டெஸ்க்டாப்புக்கு இப்படி இருக்கும், சின்ன இதுக்கு இந்த மாதிரி உட்காந்துரும். எனக்கு எனி டவுட் வரல அப்படின்றீங்க? ஓகே, இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு செக்ஷன் ஓவர். இப்போ இன்னொரு செக்ஷனுக்கு ஸோ செக்ஷன் 2 எல்லாத்தையும் வச்சுருந்தீங்கன்னா குழப்பமாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த செக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இப்போ இப்படி இருக்கு. ஓகேங்களா, இப்போ இது பெருசா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்க ஓடி இருக்கு. பேனர் டைட்டிலே காணாம போயிடுச்சு. இருக்கு, அது அந்த வசனத்துல ஓகே. சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா மார்ஜின் டாப் இவ்வளோ கொடுத்துருக்கு. இது இப்படி கரெக்ட் பண்ணும். மார்ஜின் சப் மாடியூலுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும். ஆரஞ்ச் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ பேனர் டைட்டில் வந்துருச்சு. பேனர் பேரா ஆல்ரெடி இருக்கு, ஒயிட்டு அப்படின்னு கொடுக்குறோம். எங்கே இருக்கோ வந்துருச்சு. ஓகேவா, எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பட்டன் வந்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவேன். எனக்கு பட்டன் தேவையில்லை. ஓகே, ஸ்மால் டிவைஸில் எனக்கு இப்படி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு இந்த பேனர் டைட்டிலோட ஃபாண்ட் சைஸை நான் கம்மி பண்ணுறேன். பேனர் பேரா இதனுடைய ஃபாண்ட் சைஸையும் கம்மி பண்ணுறேன். ஸோ இது டாப்பு, இப்படி வைக்கிறேன். ஓகேவா, இந்த இதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஸோ அப்போ சப் மாடியூலில் இது ரெண்டுத்தையுமே சப் மாடியூலில் ரெண்டு இவ்வளோ விஷயம் சேஞ்ச் பண்ணுறோம். பேனர் டைட்டிலில் எதுவும் பண்ணலை, கலர் ஆரஞ்சு மட்டும் கொடுக்குறோம். பேனர் பேராகிராஃபில் எவ்வளோ தூரம் சேஞ்ச் பண்ணுறோம். பொசிஷனு இது மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். பட்டனே எனக்கு தேவையில்லைன்னே சொல்லிட்டு வேணும்னா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இவ்வளோ பெருசு தேவையில்லை,
சின்னதா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருந்துட்டு போயிட்டு அது ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது. ஓகே, வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா தூக்கிடலாம், அவ்வளோதான். வேணாம் அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு கமெண்ட் தான். வேணும் அப்படின்னா மட்டும்தான் மெனக்கடணும். ஓகே, ஃபஸ்ட்டில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சப் மாடியூலுக்கு மார்ஜின் லெஃப்ட்டை மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு சப் மாடியூல் பேனர் டைட்டிலுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணுன்றதை பார்க்க வேண்டியதுதான். யாராவது வாயத்தை வந்து தப்பா பண்றது சொல்றீங்களா? மார்ஜின் காப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. வெல்கம் டு ரெஸ்டாரண்ட் டீ அதை மட்டும் ஆட் பண்ணணும். அதை நான் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தேன், வேறு கலர் வரணும் அப்படின்றதுக்காக இங்கே வச்சுருந்தேன். வெல்கம் டு ரெஸ்டாரண்ட் டீக்கு கொடுக்கலாம். ஓகேவா? இந்த பேனர் சப்புக்கு மட்டும் வேற ஒரு கலர். இதில் ஆஃப்டர் பிஃபோர்னு ஒன்று இருக்கும், அதை சொல்லலாம்னு நினச்சேன், அது அப்புறமா சொல்லிடுறேன். பேனர் சப்பு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ எங்கே பார்த்தாலும் பேனர் சப்புக்கு ஒயிட் கலர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி. ஸோ எனக்கு இவ்வளோ பெருசு டைட்டில் வந்ததால் நான் இதனுடைய சைஸை இன்னும் குறைச்சிக்கிறேன்.
29 பெரிய இதில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. சின்ன இதில் மட்டும் நான் 482 எனக்கு பர்ஃபெக்டாக பட்டன் வேணும்னா நீங்கள் அதை டிஸ்பிளே பிளாக் போட்டு அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி 2 செக்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. மூணாவதா இப்போ இந்த பேனர் செக்ஷன். இப்போ மூணாவதா பேனர் செக்ஷன். இந்த செக்ஷன் இப்படி கர்ணகொடூரமாக இருக்கும். இப்போ சர்வீஸ் செக்ஷன்ஸை இது பண்ணும். ஏன் இது இவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் மெயின் சர்வீசஸ் இதை தானே நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மெயினாக இதை தான் டார்கெட் பண்ணணும். ஏன்னா இந்த சர்வீசஸ் கூட கரெக்டாக தான் இருக்கும். 480 இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இது ஒன்று. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி உடையறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிஸ்பிளே இன்லைன் பிளாக் இருக்குதுல, பிளாக் அப்படின்னு மாற்றிடுறேன். பிளாக்குன்னு மாற்றிட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 100% எடுத்துக்கோ. மார்ஜின் கொடுக்குறேன். எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 2 பிக்சல் கொடுக்குறேன். 2 ஓகே, 99% அப்படின்னு கொடுக்குறேன். வேலை முடிஞ்சிடுச்சு. பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். க்கு இதுக்கு முன்னாடி வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி டிஸ்பிளே இன்லைன் பிளாக்காக சேஞ்ச் பண்ண ஒரு விஷயத்த நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, பிளாக்காக பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம். பெரிய ஸ்க்ரீனில் அந்த மாதிரி காட்டணும், சின்ன ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வந்தாலே ஓகே தான். ஸோ இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணோம், டிஸ்பிளே பிளாக்கு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, 480 இருந்து எல்லா இதுக்கும் எல்லா இதுக்கும் கரெக்டாக இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ போயிடுச்சு அப்படின்னா காட்டுப்பூச்சி அதாவது வேலையை காமிச்சு